ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் குக்கர்லேயே எப்படி அடிப்பிடிக்காமல் ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு, 4-5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சோம்பு, இதெல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கரில் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூட 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு நல்லா நீளமாக நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறனால நம்ம போடுற சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். அண்ட் இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, இஞ்சி பூண்டு அண்ட் பட்டை கிராம்பு சோம்பு, இது பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை அடங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மிளகாய் தூள் மட்டும்தான் நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது கூட பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன்லேருந்தே யூஸ்வலாக தண்ணி விடும். அதனால் நம்ம எப்போவுமே சிக்கன் பிரியாணி சேர்க்கும்போது தண்ணி எப்போவுமே ஒரு 1/2 கப் அளவுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறீங்க சிக்கன் அப்படின்னா ஒரு 1 கப் போல் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவோடு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா வந்துட்டு நல்லா சிக்கனில் இறங்கும். லெக் பீஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா நல்லா கீரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் சீரக சம்பா அரிசி எடுக்கிறீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 கப் தண்ணி கம்மியாகவே சேர்த்துருக்கேன், சிக்கன்லேருந்து தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரை எலுமிச்சம்பழத்துக்கும் கம்மியான சின்ன பீஸாக கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமனும் நம்மளுக்கு சிக்கன் குக் ஆகிறதுக்கு நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது கூட கொத்தமல்லி புதினா ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி நான் 2 கப் எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்க வேண்டியதில்லை. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நீங்கள் ஊற வச்சுட்டு மற்ற ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லைனாலும் கூட சாப்பாடு குழைய சான்ஸ் இருக்குது. அரிசி சேர்த்துட்டு நம்ம குக்கர் லிட் போட்டுடலாம். 1 விசிலேருந்து 2 விசில் கரெக்டாக இருக்கும். பட் 1.5 விசில் அளவுக்கு, இப்போ 1 விசில் வந்துட்டு செகண்ட் விசில் வர்றதுக்கு பாதி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் பதம், அடிபிடிக்காமல். ரொம்ப டேஸ்டியான பிரியாணி குக்கர்லேயே ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீக் இந்த பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையுமே அசத்துங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.